பாத்திரம் கிடைச்சதுன்னா பாயாசம் வைப்பாங்க. ஆனால் இவர் தனக்கு கிடைச்ச எல்லா பாத்திரத்தையுமே பாயாசமாக இனிக்க செய்கிற ஒருத்தர். ஸோ ஸ்வீட், ஸோ கிரேட், ஸோ டேலண்டட், ஸ்மாஷிங், டேஷிங் தனுஷ். ஒரு பொதுவாக ஒரு அப்பாவுக்கு என்ன ஆசை இருக்கும்னா, அந்த ஊருக்குள்ள பையன் தன்னுடைய பேர் சொல்லும்படியாக வளரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் இப்படி ஊரே சேர்ந்து தன்னுடைய பேரை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பையன் வளர்ந்துருக்கானா, இவரை பெற்ற அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும், இவர் பெற்ற அந்த 2 மகன்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். கமல் சார் ஒரு சகலகலா வல்லவன் தான், தனுஷ் சாரும் ஒரு சகலகலா வல்லவன் தான். அவருக்கு ஆட தெரியுமா, இவருக்கு ஆட தெரியும். அவருக்கு பாட தெரியுமா, இவருக்கும் பாட தெரியும். பாட்டு எழுத தெரியுமா, பாட்டு எழுத தெரியும். டைரக்ட் பண்ண தெரியுமா, டைரக்ட் பண்ண தெரியும். இப்போ நம்ம அடுத்து சொல்ல போகிறது விழா நாயகன் மிஸ்டர் ஜிவி. ஜிவிக்கு இந்த படம் பண்ணுறது, இன்றைக்கி அவர் பண்ணுற மியூசிக் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 2012 1001 ஒரு படம் பண்ணியிருக்காரு. எழுதி வச்சுக்கோங்க, அந்த படம் 2025 2050 கூட அந்த மியூசிக் பேசப்படும். அவ்வளவு இளம் வயதிலேயே அவர் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய ஒரு சாதனையாளர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார், நிறைய விஷயங்கள் சாரை பற்றியும் படத்தை பற்றியும் சொன்னீங்க. ஒரே ஒரு 2 கேள்வி சார். சாரை நீங்கள் நிறைய விஷயத்தில் ரசித்து பார்த்துருப்பீங்க. தனுஷ் சார் அவர்களிடமிருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? அவர்கிட்ட ஒருவேளை மற்றவங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது இருந்தால், ஒருவேளை அவர்கிட்ட மற்றவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது விஷயம் இருந்தால் அது கூட எனக்கு பிடிக்கும். அதாவது பிடிக்காத எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஜலதோஷம் நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது சார். ஜலதோஷம் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ பிடிக்கும், ஆனால் நமக்கு பிடிக்காது. ஆஹா, பிடிக்காத ஒரு ஜலதோஷம் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பிடிக்காத எல்லா விஷயமே எனக்கு அவர்கிட்ட பிடிக்கும். சார், எனக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்குது சார். சூப்பராக இருக்குது. இதனால தான் உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அக்கா, நீங்கள் ஒன்று கேட்கணும், நீங்களே கேளுங்க சார். ஆள் வச்சு கேட்குறீங்க. ஆமாம் சார். ஏன்னா சார், அவர் உங்களுக்கு கொடுக்க வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது, அவர் என்கிட்ட இது கொடுக்கவே கூடாதுப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம்? அவர் நிறைய கொடுத்துருக்காரு இந்த படத்தில். எனக்கு ஒரு அது சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் ரொம்ப பிரமாதமான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நல்ல சம்பளம் கொடுத்துருக்காரு. அப்புறம் நிறைய மரியாதை கொடுத்துருக்காரு, அன்பு கொடுத்துருக்காரு, நிறைய காதல் கொடுத்துருக்காரு. அவர் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ சின்ன கேரக்டர் கொடுக்கக்கூடாது சார். இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேரக்டர் கொடுத்துருக்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.